எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பூ கட்டுறது. எனக்கு பூ கட்டுறது சுத்தமா தெரியாது. நான் இப்போ 2 மாசமா தான் அம்மாட்ட வந்து கத்துட்ருக்கேன். எங்க அம்மா வந்து நல்லா கட்டுவாங்க. சொல்லியிருந்தேன், "நல்லா எங்க அம்மா பூ வாங்கிட்டு வந்து கட்டு, அப்படியே பழகு" அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு குடுத்துட்டு, பூ கட்ட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கட்டிட்டு இருந்தாங்க. குடுத்துட்டு நானும் கட்டுறதுக்கு உட்காந்துட்டேன். நான் மெதுவா தான் கட்டுவேன். பூ பாருங்க ஒரு மாரி சைஸாவே இருக்கு. அ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட்டிட்டேன். ஆனா ஓரளவுக்கு பழகிட்டேன் பூ கட்டுறதுக்கு. நான் லாஸ்ட்டா கட்டிட்டு எவ்வளோ பூ கட்டியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனா மத்தவங்க கடையில வாங்குற மாதிரி எனக்கு வரல. பூ வந்து நான் நசுக்கி தான் கட்டுவேன். ஏன்னா ஸ்ட்ராங்கா புடிச்சு ஆரம்பத்தில அப்படிதான் இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. நானும் அம்மாவும் இந்த முன்ன பார்த்தீங்களா ஒரு கவர்ல அந்த பூ 1/4 கிலோ பூவ நானும் அம்மாவும் சேர்ந்து கட்டுனோம். நான் கட்டினத நானே வச்சுப்பேன்ட்டு அம்மாட்ட சொல்லிட்டேன். நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு எங்க அம்மாவும் சொன்னாங்க. ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து பூ கட்டுறது. அதனால நான் முக்கியமா அத நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா யாரும் இல்லாதப்போ நம்ம கட்டிக்க வேணும்ல. வாங்கி மத்தவங்கள்ட்ட குடுக்கணும். அந்த இதுக்காக மத்தவங்கள நம்ம வந்து தேடுற மாரி இருக்கக்கூடாது. அதுக்காக நானே கட்டிக்கலான்னுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு வந்து சாப்பாடு லஞ்ச் வந்து சாம்பாரு, முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் வந்து ஏன் கம்மியா இருக்குன்னு கேட்காதீங்க. காலையில கட்டி குடுத்துட்டேன். இது மதியம் எடுத்தது. அப்புறம் வந்து அப்பளம், பொரிச்ச அப்பளம். அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்ச். பாய். இங்க பாருங்க இவ்வளோ தான் நான் கட்டின பூ. நான் கட்டின பூ மட்டுமே இவ்வளோ. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.